ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே இது தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் ஹிஸ்ட்ரி டேக்கிங். ஒரு நல்ல ஹிஸ்ட்ரி டேக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வழியாக நம்மளால் 50% ஆஃப் த டயக்னாசிஸை பண்ணிட முடியும். ஸோ இப்போ வாங்க ஸ்டெப்ஸ் வைஸாக நம்ம ஹிஸ்ட்ரி டேக்கிங்கை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா சீஃப் கம்ப்ளைண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேஷண்ட் சொல்கிற முக்கியமான கம்ப்ளைண்ட் இருக்கும் இல்லையா, நான் இந்த ரீசனுக்காக தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். லைக் இப்போ அவங்க ஒரு ரெட்னஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த ரெட்னஸ்னால தான் நான் வந்திருக்கேன். இல்லை எனக்கு ஒரு கொஞ்ச நாளாக ஒரு 6 மாதமாகவே பிளட் விஷன் இருக்குது. ஸோ அந்த பிளட் விஷனுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதுதான் சீஃப் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சீஃப் கம்ப்ளைண்ட்ஸில் பார்த்திங்கன்னா, நீங்கள் ஃபுல் சென்டென்ஸாக எழுதணும் அப்படின்னு எந்த விதமான அவசியமே கிடையாது. நீங்கள் எந்தளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எழுத முடியுமோ அந்தளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இதை நோட் பண்ணுறது பெட்டர். லைக் கீவேர்ட்ஸ் மாதிரி நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பிளர்டு விஷன் அட் டிஸ்டன்ஸ், அப்படின்னா ஹெட்டேக் வைல் ரீடிங் புக்ஸ், வாட்டரிங் அண்ட் இச்சிங், சடன் ரெட்னஸ், ஃப்ளோட்டர்ஸ் அண்ட் ஃப்ளாஷர்ஸ். ஸோ இதுதான் ஸ்டெப் 1. நெக்ஸ்ட் நம்ம ஸ்டெப் 2 பார்க்கலாம். ஸ்டெப் 2 பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரெசன்ட் இல்னஸ். ஸோ இப்போது இவங்க வந்திருக்க கம்ப்ளைண்ட்ஸோ இல்லை இவங்க வந்திருக்க ப்ராப்ளமோ இருக்குது அப்படின்னா, அது எவ்வளோ நாளாக இருக்குது, எப்பத்துலேருந்து இருக்குது, எந்த கண்ணில் இருக்குது, 2 கண்ணிலையுமே இருக்கா, ஒரு கண்ணில் இருக்கா, கொஞ்சம் நாளாக இருக்கா, இல்லை கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆச்சா, சடனாக வந்துச்சா. ஸோ அந்த மாதிரியெல்லாம் நம்ம கேட்குறது தான் ப்ரெசன்ட் இல்னஸில் நம்ம கேட்க போகிற கொஷின்ஸ். லைக் இப்போ அவங்களுக்கு பிளட் விஷன் இருக்குன்னா, அது எத்தனை நாளாக இருக்குது, 6 மந்த்ஸாக இருக்கா, அவங்களுக்கு கிராஜுவலாக அது வந்துச்சா, இல்லை சடனாக இன்றைக்கி தான் பிளட் விஷன் வந்துச்சா. ஸோ அந்த மாதிரி நம்ம நோட் பண்ணுறது தான் இதில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஏன் இதை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வழியாக நம்மளால் அந்த கண்டிஷன் இப்போ தான் சடனாக வந்திருக்கா, இல்லைனா இது அவங்களுக்கு கிராஜுவலாக இம்ப்ரூவ் ஆயிருக்கா, இந்த ஆக்குலர் கண்டிஷன் அக்யூட்டா இல்லை க்ரானிக்கா அப்படின்னு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம ஸ்டெப் நம்பர் 3 பார்க்கலாம். பாஸ்ட் ஆக்குலர் ஹிஸ்ட்ரி. ஸோ பாஸ்ட் ஆக்குலர் ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக அவங்க கண்ணுக்கண்டு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நம்ம பார்க்குறது தான் பாஸ்ட் ஆக்குலர் ஹிஸ்ட்ரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, அவங்க ப்ரீவியஸாக கிளாஸஸ், ஸ்பெக்டக்கிள்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லை காண்டாக்ட் லென்ஸ் ஏதாச்சும் யூஸ் பண்ணியிருக்காங்களா, கண்ணுக்கு சர்ஜரி ஏதாவது பண்ணியிருக்காங்களா, லைக் லாசிக் பண்ணியிருக்கலாங்களா, இல்லைனா கேட்ராக்ட் பண்ணியிருக்காங்களா, அந்த மாதிரி கேட்குறது. அண்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா, லைக் ஐ இன்ஜுரினா கண்ணில் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக அவங்களுக்கு கண்ணில் எப்போயாவது அடிபட்டிருக்கா, லைக் பால் பட்டு வீங்கினது, ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் அவங்களுக்கு ப்ரீவியஸாக ஐ இன்ஜுரி இருந்துச்சா. ஸோ இதெல்லாமே நம்ம நோட் பண்ணுறது தான் பாஸ்ட் ஆக்குலர் ஹிஸ்ட்ரி. இந்த பாட்டை பார்த்திங்கன்னா, நம்ம நிறைய டைம் பண்ணுறக்கு மறந்துடுவோம். ப்ரீவியஸ் ஆக்குலர் ஹிஸ்ட்ரி ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ இதை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஞாபகம் வச்சு நீங்கள் கரெக்டாக கேட்கணும். இப்போ நம்ம ஸ்டெப் நம்பர் 4க்கு போகலாம். ஸ்டெப் நம்பர் 4 பார்த்திங்கன்னா ஆக்குலர் ட்ரக் ஹிஸ்ட்ரி. ஸோ இதில் நம்ம என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட்டாக அவங்க ஏதாவது ஐ ட்ராப்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்களா, அப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அந்த ஐ ட்ராப்ஸோட நேம் என்ன, அது எவ்வளோ நேரத்துக்கு ஒருக்கா யூஸ் பண்ணுவாங்க, லைக் 3 times a டேவா, 2 times a டேவா, பெட் டைம் மட்டுமா, அந்த மாதிரிலாம் நம்ம கேட்கணும். அதே மாதிரி இது எவ்வளோ நாளுக்கு யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, லைக் 1 வீக் கண்டினியூஸாக யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்களா, இல்லை 1 மந்த்துக்கு யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்களா. ஸோ அந்த மாதிரி கேட்கணும். அதே மாதிரி இது அவங்க செல்ஃப் மெடிக்கேஷனாக எடுக்கிறாங்களா, இல்லைனா டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணி எடுக்கிறாங்களா. ஸோ சப்போஸ் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணி எடுக்கிறாங்கன்னா எந்த டாக்டர் எங்கே ப்ரிஸ்கிரைப் பண்ணுது, ஸோ அது எல்லாமே நம்ம நோட் பண்ணணும். அண்டு சப்போஸ் அவங்க செல்ஃப் மெடிக்கேஷனாகவே இதை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அதையுமே நம்ம மென்ஷன் பண்ணணும். இதுக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா, லூப்ரிகேஷன் ட்ராப்ஸ், ஆன்டிக்ளோகோமா ட்ராப்ஸ், ஸ்டீராய்ட்ஸ், அலர்ஜி ட்ராப்ஸ். ஹிஸ்ட்ரி கூடவே நம்ம ஞாபகமாக கேட்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரக் அலர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சிஸ்டமேட்டிக்காகவும் இருக்குது, ஆக்குலர்லேயும் இருக்குது. ஸோ உங்களுக்கு சிஸ்டமேட்டிக் ட்ரக் அலர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பென்சிலின் அவங்களுக்கு அலர்ஜி அப்படின்னா நம்ம அதை நோட் பண்ணுவோம். சப்போஸ் ஆக்குலர் ட்ரக் அலர்ஜின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது T+ அலர்ஜி இருக்கா, இல்லை ட்ராபிகமைடே அலர்ஜியா, இல்லை சைக்ளோட்ராப்ஸ் அலர்ஜி இருக்கா. ஸோ இப்படி கேட்டு நம்ம நோட் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ அதை கரெக்டாக அவங்களுக்கு
என்ன அலர்ஜி இருக்கோ, என்ன ட்ரக் அலர்ஜி இருக்கோ அதை வந்து கேட்டு கரெக்டாக வந்து நோட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம ஸ்டெப் நம்பர் 5க்கு போகலாம். ஸ்டெப் நம்பர் 5 பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஹிஸ்ட்ரி. மெடிக்கல் ஹிஸ்ட்ரி டேக்கிங்கில் பார்த்திங்கன்னா லைக் வந்து அவங்க எதுக்கெல்லாம் வந்து மெடிக்கேஷன் எடுத்துகிட்ருக்காங்க, டயபெட்டிஸ்க்கு எடுக்கிறாங்களா, ஹைப்பர் டென்ஷனுக்கு எடுக்கிறாங்களா, ஹார்ட் டிசீஸ்க்கு எடுக்கிறாங்களா, தைராய்டுக்கு எடுக்கிறாங்களா, இல்லைனா லாங் டேர்மாக சம் மெடிசன் எடுத்துகிட்ருக்காங்களா, ஸோ அது எதுக்காக எடுத்துகிட்ருக்காங்க, ஸோ இதெல்லாமே வந்து நம்ம கேட்டு கரெக்டாக வந்து நோட் பண்ணணும். அதே மாதிரி எவ்வளோ இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அதையுமே கேட்கணும். ஸோ இதுதான் வந்து மோஸ்ட்டாக நம்ம கேட்போம். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டெப் 6க்கு போகலாம். ஸ்டெப் 6ல் பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. ஃபேமிலி ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலியில் யாருக்காச்சும் கிளக்கோமா இருக்கா, இல்லை ரெட்டினா இஷ்யூஸ் இருக்கா, ஹை மயோப்பா யாராச்சும் இருக்காங்களா, இல்லை ஆர்பி யாருக்காவது இருக்கா, இல்லைனா கன்ஜெனிட்டல் கேட்ராக்ட் வந்து சர்ஜரி பண்ணியிருக்காங்களா, இல்லை கலர் விஷன் டெஃபிஷியன்சி இருக்கா. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம கேட்டு வந்து நோட் பண்ணணும். ஏன் வந்து இந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி மூலமாக நம்மளால் இப்போ அவங்களுக்கு கண்ணில் எந்த ப்ராப்ளமும் இல்லைனாலும் அவங்களுக்கு இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் எந்த ஒரு விதமான ரிஸ்க்கும் வந்து வராமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ நம்ம வந்து அதை தடுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 7 இது பார்த்திங்கன்னா ஆக்குபேஷனல் ஹிஸ்ட்ரி. ஆக்குபேஷனல் ஹிஸ்ட்ரி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத கேட்குறது தான் ஆக்குபேஷனல் ஹிஸ்ட்ரி. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் சிஸ்டம் யூஸராக இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். சிஸ்டம் யூஸர்னால் அவங்க ஹவு மெனி ஹவர்ஸ் வந்து அந்த சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க, லைக் வந்து 8 to 10 hours per day அந்த மாதிரி நம்ம நோட் பண்ணலாம். அதே மாதிரி சிஸ்டமாக அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றதை நம்ம கேட்கணும். லைக் ஐ லெவலில் வச்சு யூஸ் பண்ணுறாங்களா, ஐக்கு மேலே அபோவ் வச்சு யூஸ் பண்ணுறாங்களா, ஐக்கு பிலோவில் வச்சு யூஸ் பண்ணுறாங்களா, இல்லை கரெக்டாக ஐ லெவலில் வச்சு யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்கணும். ஏசி என்விரான்மெண்ட்டில் இருக்காங்களான்னு கேட்கணும். அதே மாதிரி இப்போ டிரைவர்ஸ் அவங்களாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து டிரைவிங் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கா, இல்லை கிளேர் அந்த மாதிரி எதுவும் இருக்கா, அதெல்லாம் கேட்கணும். அண்டு அதிகமாக சன்லைட்டுக்கு எக்ஸ்போஷர் ஆவாங்க, டஸ்ட்டுக்கு எக்ஸ்போஷர் ஆவாங்களா அதையும் கேட்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நியர் ஒர்க் அதிகமாக பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். நியர் ஒர்க்கர் அப்படின்னா இப்போ வந்து அவங்க டைலரிங் பண்ணுறாங்க, ஸ்டிச்சிங் அதிகமாக பண்ணுவாங்க, ஸோ நியர் ஒர்க் அதிகமாக இருக்கும். அண்டு ஜுவல்லரி மேக்கிங்லாம் பண்ணுவாங்க, ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப கிட்ட வச்சு மைன்யூட்டாக வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து நியர் ஒர்க்கில் வரும். ஸோ இப்படி இருக்கவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கிளாஸோ இல்லைனா லென்ஸோ வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணணும். அதிகமாக சன்லைட்டுக்கு எக்ஸ்போஷர் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து இந்த டெரிஜியம்லாம் வர்றதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி சிஸ்டம் யூசேஜ் பண்ணுறவங்களுக்கு ட்ரை ஐஸ் வர சான்சஸ் இருக்குது, ஐ ஸ்ட்ரெயின் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து 20/20 ரூல் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். லூப்ரிகண்ட் ஐ ட்ராப்ஸ் வந்து கொடுக்கலாம். டிரைவிங் பண்ணுறவங்களுக்கு ஆன்டி கிளேர் லென்ஸ் வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி நைட் ஷிஃப்ட்லாம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக ஹெட் ஏக், ஐ ஸ்ட்ரெயின் இது எல்லாமே இருக்கும். ஸோ அவங்களுக்கு அவங்களோட ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்யூஷன் கொடுக்கலாம். ஸோ இந்த ஆக்குபேஷனல் ஹிஸ்ட்ரி மூலமாக பார்த்திங்கன்னா நம்மளால் ஒரு பேஷண்ட்டுக்கு அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோட ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் எப்படி இருக்குன்றதை வச்சு அவங்களுக்கு விஷுவல் டிமாண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிளாஸஸோ லென்ஸோ சஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த ஆக்குபேஷனல் ஹிஸ்ட்ரி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ஆக்குபேஷனல் ஹிஸ்ட்ரி நீங்கள் கேட்டு கரெக்டாக வந்து அதையுமே நோட் பண்ணணும். எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டு பேஷண்ட்ஸை பேச விடுங்க. அவங்களோட ப்ராப்ளம் என்னென்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அது ரிலேட்டடாக கொஷின்ஸை அவங்கக்கிட்ட கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் ஒரு ஆப்டோமெட்ரி ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லைனா வந்து இன்டர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.